ரோஜா செடிகள்ல பவுடரி மில்டியூ, அப்பிட்ஸ், த்ரிப்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துட முடியும். ஆனா நமக்கு என்ன தப்பு நம்ம பண்ணோம், எதனால இந்த செடி வந்து இப்படி வாடி போகுது அப்படின்னே தெரியாம நம்ம அவஸ்தைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த செடிகள்ல அந்த காம்பு ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணி விடுறோம், இல்லைன்னா பூக்கள் பறிக்கிறோம் அப்படின்னா அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து அப்படியே செடி வந்துட்டு அப்படியே கரிஞ்சிட்டே வரும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லா செடி ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த செடியை வந்து பட்டு போயிருங்க. இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நாம கட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, கவாத்து பண்ணக்கூடிய இடம் வந்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் கிராஸா ஸ்லாண்டிங்கா வந்து பூக்கள் வந்து சிசர்ஸ் மூலியமா பறிக்கிறீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்கா வந்து கட் பண்ணி எடுங்க. இதே வந்து நம்ம கவாத்து பண்ணாலுமே இதே மெத்தட்ல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காவே வந்து கட் பண்ணி எடுங்க. இது எதனால வருது அப்படின்னா நம்ம இப்ப கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கும் இல்லையா, அதுல நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்தினாலும் சரி, இல்ல பொதுவா ரோஜா செடிகள் பிடிக்காத ஆட்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல நமக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. டபுள் கலர், ட்ரிபிள் கலருக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சாக்லேட் கலர், நல்ல பிரைட் ரெட் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. அதுல நமக்கு வந்து ஃபயரி ரோஸ், மினியேச்சர் ரோஸ், அந்த மாதிரி பன்னீர் ரோஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதோ ஒரு ரகமாவது எல்லாருக்குமே பிடிக்குங்க. நம்மளால பெருசா நிறைய செடிகள் வச்சு வளர்க்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா ஒன்னு ரெண்டு செடிகளாவது வச்சு வளர்த்திட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ரோஜா செடிகள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம நர்சரியில இன்னைக்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு 3 months வரைக்குமே, அதாவது இந்த சீசன் முடியற வரைக்குமே ரொம்ப நல்லாவே பூத்துட்டு இருக்குங்க. இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்குது ஒரு 4வது மாசம் 5வது மாசம் அப்படிங்கும் போது அந்த செடி வந்துட்டு கொஞ்சமா நோய் தாக்குதல் வரும், பூச்சி தாக்குதல் வரும். செடி நல்லாவே இருக்கும், திடீர்னு பட்டு போய் உங்களுக்கு வந்து செடியே அப்படியே செத்து போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம நம்ம செடிகளை நல்லாவே வந்துட்டு ஹெல்தியா வருஷ கணக்குல வச்சு பராமரிக்கிறதுக்கு, அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சு நமக்கு ரெகுலரா பூக்கள் இருந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நான் மாடி தோட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல ஆகியுமே எனக்கு இந்த ஒரு 3 to 4 months தான் ரோஜா செடிகள் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. அப்படி நான் வந்துட்டு பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு சில சின்ன சின்ன ஹேக்ஸ் தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல வந்துட்டு ரோஜா செடிகளை பொறுத்தளவுல நம்ம வந்து ஹெவி ஃபீட் கொடுக்கணும், நிறைய உரங்கள் கொடுக்கணுங்க, அதை வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு ரொம்ப பிடிச்ச 2 விதமான உரங்கள் தான். ஸோ இந்த உரங்களை நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கவலையப்பட தேவையில்லை, ரெகுலரா தண்ணி ஊத்திட்டு இருந்தாலே போதுங்க. அதுக்கப்புறமா இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்துட்டோம்னா செம்மண்ணு, கோகோ பீட்டு, தொழு உரம் கிடைக்கல அப்படின்னா மண்புழு உரம். ஸோ கொஞ்சமா வந்துட்டு பயோ ஃபர்டிலைசர் வந்து சேர்த்துக்கோங்க, பஞ்சகாவியம் கிடைச்சது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கான பாட்டிங் மிக்ஸ். இதுலயே வந்துட்டு ரொம்ப நல்லா வளருதுங்க. நாம புதுசா ரோஜா செடி வளர்க்குறோம் அப்படின்ற ஆர்வத்துல நம்ம வந்து நிறைய தண்ணி ஊத்திட்டே இருப்போம். ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை தண்ணி ஊற்றணும், அதை கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்னு அந்த தொட்டியில தண்ணி இருக்கா இல்லையா, ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்காம நம்ம வந்து தண்ணி ஊத்திட்டே இருப்போம். அதனால வந்துட்டு வேரழுகள் நோய் வந்துட்டு ஈஸியா வருங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு பயோ ஃபர்டிலைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து பெருக்கம் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த பயோ ஃபர்டிலைசரும் பஞ்சகாவியமுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த பாட்டிங் மிக்ஸ்லயே ரோஜா செடி ரொம்ப சூப்பரா வளருதுங்க, நிறைய பூக்கள் வைக்குது. இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு நிறைய உரங்கள் கொடுக்கணும், செடி வந்துட்டு நல்லா வளரணும் அப்படின்னா நிறைய உரங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆட்டு எரு, தொழு உரம், அதுக்கப்புறம் வந்து முட்டையோடு, வெங்காயத்தோல், போன்மீல், இந்த மாதிரி எல்லா உரங்களும் அட் அ டைம்ல நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன தொட்டியில போடும்போது ஒரு சிலது வந்து மக்கி இருக்கும், ஒரு சிலது வந்து மக்காம இருக்குங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா செடிகளுக்கு ரொம்ப சூட்டு கிளப்பி விட்டுரும். இது வந்துட்டு செடிகளுக்கு ஓவர் டோசேஜ் ஆகி செடி வந்து அப்படியே பட்டு போயிருங்க. நீங்க ரோஜா செடிகளை பொறுத்தளவுல எந்த அளவுக்கு சிம்பிளா பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான பாட்டிங் மிக்ஸை வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு பாருங்க. 1-2 பொருட்கள் தான் கிடைக்குது அப்படின்னா அதுலயே நீங்க வந்து பாட்டிங் மிக்ஸா ரெடி பண்ணி செடிகளை வைங்க. அதுக்கப்புறமா மாசம் மாசம் நம்ம வந்துட்டு உரங்கள் கொடுத்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும்போதே அந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6-8 மணி நேரம் வெயில் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ ரோஜா செடிகள் வந்து வெயில் இல்லாத இடங்கள்ல தான் நல்லா வளரும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு தாட் இருக்கு இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6-8 மணி நேரம் வெயில் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த செடியுமே நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் நமக்கு வைக்குதுங்க. வெயில் காலங்களா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து ஒரு செமி ஷேடான இடங்கள்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம நல்ல வெயில் இதுக்கு தேவைப்படும். ஸோ எந்த அளவுக்கு வெயில்ல படுதோ அந்த அளவுக்கு தான் நிறைய பூக்கள் வந்துட்டு வைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இதுக்கான உரம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2 உரம் தாங்க. ஸோ முதல் 15 நாள்ல நீங்க வந்துட்டு போன்மீல் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த 15 நாள்ல மீன் அமிலம் கொடுங்க. ஸோ 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml மிக்ஸ் பண்ணி இலைகள் வழியாவும் அதுக்கப்புறமா வேர் வழியாவும் ஊத்தி விடுங்க. இதுவே வந்துட்டு அந்த இலைகள்ல எல்லாம் பூச்சி தாக்குதல் வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா இலைகள்ல ஃபுல்லா படுற மாதிரி நல்லா தெளிச்சு விடுங்க. ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க.
இந்த 2 உரமும் வேண்டாம். எனக்கு நான்வெஜ்ல நாங்க அத தொடமாட்டோம். எனக்கு வந்துட்டு வேற உரம் சொல்லுங்க அப்டின்னா, இந்த கலசப்பொடியுமே ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இந்த பர்ட்டிகுலரா இந்த ஆரஞ்சு கலர் ரோஜா செடிக்கு வந்துட்டு ஒரு வீடியோக்காக நம்ம வந்து கலசப்பொடி வந்து போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நெறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10, 12 மொட்டுக்கள் வரைக்குமே ஒரே டைம்ல டைம்ல இப்போ வந்து செடிகள்ல இருக்குங்க. இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூக்கள் வந்து விரியர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கலசப்பொடியுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த வீடியோவோட லிங்க் வேணும் அப்டின்னா நான் கீழ குடுக்குறேங்க. செக் பண்ணி பாருங்க. ரோஜா செடிகள்ல பவுடரி மில்டியூ, அப்பிட்ஸ், த்ரிப்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துட முடியும். ஆனா நமக்கு என்ன தப்பு நம்ம பண்ணோம், எதனால இந்த செடி வந்து இப்படி வாடி போகுது அப்படின்னே தெரியாம நம்ம அவஸ்தைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த செடிகள்ல அந்த காம்பு ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணி விடுறோம், இல்லைன்னா பூக்கள் பறிக்கிறோம் அப்படின்னா அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து அப்படியே செடி வந்துட்டு அப்படியே கரிஞ்சிட்டே வரும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபுல்லா செடி ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த செடியை வந்து பட்டு போயிருங்க. இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நாம கட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, கவாத்து பண்ணக்கூடிய இடம் வந்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் கிராஸா ஸ்லாண்டிங்கா வந்து பூக்கள் வந்து சிசர்ஸ் மூலியமா பறிக்கிறீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்கா வந்து கட் பண்ணி எடுங்க. இதுவே வந்து நம்ம கவாத்து பண்ணாலுமே இதே மெத்தட்ல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காவே வந்து கட் பண்ணி எடுங்க. இது எதனால வருது அப்படின்னா நம்ம இப்ப கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கும் இல்லையா, அதுல நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்தினாலும் சரி, இல்லைன்னா மழை வந்துருச்சு அப்படின்னாலுமே அந்த தண்ணீர் வந்துட்டு அந்த இடத்துல நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஃபுல்லா ஃபங்கஸ் அட்டாக் வந்து அந்த செடியை அப்படியே பட்டு போயிருதுங்க. இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு சின்ன கவர் எடுத்துக்கோங்க. அந்த செடியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கவரை போட்டு நம்ம கட் பண்ண இடம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கவர் பண்ற மாதிரி அந்த கவர் போட்டு மூடி விட்டுருங்க. ஸோ இதுக்கு வந்து நூல் இல்லைன்னா அந்த ஜிப்லாக் கவர்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஜிப்லாக் கவர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நார்மல் கவர் தான் கிடைக்குது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைன்னா நூலை போட்டு கட்டி விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பூச்சி தாக்குதலும் அந்த ஃபங்கஸ் அட்டாக்கும் வராம இருக்கும். அதே மாதிரி அந்த கவர் போட்டு மூடனால அந்த கவர் போட்டு மூடி இருக்க போர்ஷன்ல வந்துட்டு எந்த ஒரு இலைகளும் வளரக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அது வந்துட்டு செடி வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் நமக்கு பட்டும் போகாது, அங்க வந்து செடிகள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இல்லாதனால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல கணுக்கள் இருக்கு அப்படின்னா அங்க வந்துட்டு புதுத்தளிர்கள் வச்சு வளருங்க. இப்படி நம்ம பண்ணும்போது செடி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாவே நமக்கு வந்து சீக்கிரமா தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி என்னோட செடியில ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த டிப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செடிகள் வந்துட்டு நம்ம கவாத்து பண்ணி விடுற செடிகள் வந்து சீக்கிரமா கரிஞ்சு போகாம பட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.